வழக்கமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சுகர் இருக்குன்னு தகவல் கேட்ட உடனே அவங்களுக்கு மருந்துகள் எடுக்கிறதுல பெரிய விருப்பமே இருக்காது. உடனே அவங்களே சுய முடிவு எடுத்துக்குவாங்க. நம்ம மருந்து எடுக்கவே கூடாது. மருந்து எடுத்தா நமக்கு தொடர்ச்சியா எடுக்க சொல்லிருவாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்புத்தன்மை அவங்களே சுய முடிவு எடுக்கிற வழக்கம் வச்சுக்குவாங்க. பட் அப்படி பண்றது சரி கிடையாது. மருத்துவர் கரெக்டான ஆலோசனை கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம உணவு முறைகள், நடப்பயிற்சி இதெல்லாம் கரெக்டாக பேணி எந்த அளவுக்கு மருந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மருந்து எடுத்தா போதுமானது. ஆனா மருந்தே வேண்டான்னு உணவு பழக்கம் மட்டும், நடப்பயிற்சி மட்டும் போதும்னு அவங்களே சுய முடிவு எடுத்துக்க கூடாது. மருத்துவர் அறிவுரையின் பேர்ல சுகர் மருந்து எடுக்கிறது தான் சால சிறந்தது. அது ஆரம்ப கட்ட சக்கரை நோயாளிகள், முன் சக்கரை நோயாளிகளுக்கு கண்டிப்பா HbA1c 6.5 கீழே இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கு உணவு பழக்கம், நடப்பயிற்சி போதுமானது. ஆனா அவங்களுக்கு சுகர் அளவு 250 இருக்கு, 300 இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க உணவு பழக்கம், நடப்பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சமாவது மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி மருந்துகள் எடுக்காம இருக்கும்போது படிப்படியா அவங்களோட கணையத்தோட சுரப்புத்தன்மை இல்ல கணையத்தோட செல்கள் தன்னை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் ஆகும்போது, பொதுவாக நான் பேஷண்ட்டை பார்ப்பேன். 2022ல பார்த்த பேஷண்ட் 2026ல வரும்போது சுகர் 400 ஆயிருக்கும். அவங்க நினைச்சுக்குவாங்க ஒரே நாள்ல அந்த சுகர் அப்படி அதிகரிச்சுட்டு. அப்படி கிடையாது. சரியான உடற்பயிற்சி, உணவு பழக்கம் மற்றும் தேவையான மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா சுகரை நிரந்தரமாகவே கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்.